அடிபட்டிருக்கு மேடம், அட்மிட் பண்ணும். ஓகே சார், ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. சரி. நேம் என்ன? நாகராஜ். ஹலோ டாக்டர், ஒரு எமர்ஜென்சி கேஸ் ஒன்று வந்திருக்கு. நான் வந்துடுறேன். ஓகே டாக்டர், வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. ரெண்டு ரொம்ப லாஸ் ஆயிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணோம். இவர் ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போப்பா. ஓகே டாக்டர். சார் சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க டாக்டர். சார் என்னாச்சு, ஆக்சிடென்ட்டா? இல்லை சார், மேலே இருந்து கீழே விழுந்துட்டான். சூசைட் அட்டம்ப்டா? இல்லை சார், அந்த மாதிரி முடிவு எடுக்கிற மாதிரி அவன் கொண்டு நிர்பந்தம் இல்லை. ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்டுருந்தாரா? அந்த பழக்கத்தில் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். வேற எப்படி தெரியாம விழுந்துட்டாரா? சார் ஏதோ மேல இருந்து கீழே விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்டது சார். வெளியில போய் பார்த்தா இவன் கீழே விழுந்து கிடந்தா சார் ரத்தத்தோட. சார் ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி சார். சரி சரி வாங்க. பேசணும், வாங்க. சொல்லுங்க நீ, என்னாச்சு? அங்க அப்பா இருக்காருன்னு சொல்லிதான் அங்க எதுவும் பேசாம இங்க கூட்டிட்டு வந்து பேசுறேன். எனக்கு புரியல, நீ என்ன ஆச்சு? எதுக்காக அப்படிலாம் பண்ணா? நீங்க சொல்லாம கொள்ளாம வெளியில போற ஆளும் கிடையாது. அப்போயே எனக்கு டவுட் இருந்தது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும்னு. அப்புறம் நீங்க கிடைச்சிட்டீங்களான்னு கேட்கறதுக்காக நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் ஒரு மாதிரி உடஞ்சு போய் பேசினான். சரி, அப்போ கூட ஏதோ சின்ன ப்ராப்ளம் உங்களுக்குள்ள, அது சரியாயிடும் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு அந்த பிரச்சனை பெருசாகும் நான் எதிர்பார்க்கல. தெரிஞ்சிருந்தா நான் அவன் கூட இருந்திருப்பேன். என்ன பிரச்சனை அண்ணி? அண்ணி, உங்க மேல எந்த தப்பு இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அண்ணி, தப்பெல்லாம் அவன் பேர்ல தான் இருக்கும். இல்ல, நான் இதை இப்போ எதுக்காக கேட்கறேன்னா, திரும்ப அவன் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் கேட்கறேன். நீங்க என்னன்னு சொல்லுங்க, நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். இந்த பிரச்சனையை உன்னால சால்வ் பண்ண முடியாது நட்ராஜ். தயவு செஞ்சு என்கிட்ட எதையும் கேட்டுறாத. நீ மனசுல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அண்ணி, டாக்டர் என்ன சார் ஆச்சு? இடது கை வலது கால் ரெண்டிலுமே ஃப்ராக்சர் ஆயிருக்கு.
அது கூட பெரிய ப்ராப்ளமே இல்லை சார். ஆனால் தலையில் ரொம்ப பலமாக அடிபட்டிருக்கு. காய் இன்னும் ஆறாமல் இருக்கு. அதனால தான் அவர் கான்சியஸ் இல்லாமல் இருக்காரு. சார் சரியாயிரும் இல்லை? இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கோம் சார். நாளைக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னு சொல்ல முடியும். இவங்ககிட்ட இன்ஜெக்ஷன் சொல்லியிருக்கேன், என்னன்னு கேட்டுக்கணும். சரி டாக்டர். மேடம், நாங்கள் அவனை போய் பார்க்கலாமா? உள்ள போயெல்லாம் பார்க்க முடியாது, வேணும்னா வெளியில இருந்தே பார்த்துக்கோங்க. சரி, வாங்க காமினி. வாங்க. ஏமா, நாகராஜ்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காம்ல இங்கே. எந்த நாகராஜ் சார்? அப்பா மண்டையில் ஏத்தா என்னத்தாச்சு? நாகராஜ் நம்ம ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குன்னு சொன்னாங்க. இருங்க சொல்றேன், வாங்க வாங்க. என்னத்தா அடுத்தடுத்து ஆஸ்பத்திரியில் வந்து படுத்துக்கிட்டு குடும்பமே கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமா தான் இருக்கு. இந்த தலையாவது விழுகுமா? டாக்டர் பேசிட்டு போனதை பார்த்தா டவுட்டா தான் இருக்கு. விழுகுங்கிற டவுட்டா அல்ல விழுகாதுங்கிற டவுட்டா? இப்பதான் ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போயிருக்காங்க. இனிமே தான்ப்பா எதுவுமே கன்ஃபார்மா தெரியும். கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். தலையில நல்ல அடி போல இருக்கு. என்னது தலையில் அடியா? ஏற்கனவே லூஸ் போயதேன். அவன் சாகிறத விட இன்னும் கிறுக்காயி சட்டையை கிட்டே கிழிச்சுக்கிட்டு தெரிஞ்சான்னு வச்சுக்க, இன்னும் நல்லாவே இருக்கும். அதை பார்த்து பார்த்து ராமநாதன் பைத்தியமாகிச்சாவன். நாம நினைக்கிறதெல்லாம் எங்கப்பா நடக்குது? இப்படி சோர்ந்து போயெல்லாம் பேசக்கூடாதுக்கா. நம்ம நினைக்காது நமக்கு சாதகமாக தானே நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பாரு முதல்ல. இந்த பாரு, பெருசு விக்கெட் ஆகுது, நம்ம பிளானில் இருந்தது. இப்போ அது வரல நடக்குது. அப்போ நமக்கு சாதகமான டைம் தானம்மா இது. இல்ல, இது அதுவாலாம் நடக்கல. இது அந்த மல்லிகாவால நடக்குதுன்னு நினைக்கிறேன். என்னத்தான் சொல்ற? ஆமாப்பா, நேத்து திடீர்னு மொத்தமா வீட்டை காலி பண்ணிட்டு அவ போனா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. பரபரப்பா கிளம்பி போன வேதா ராத்திரி வீட்டுக்கு வரவே இல்லை. அர்த்த ராத்திரியில அண்ணன் தம்பிங்க 3 பேரும் அவளை தேடி திரிஞ்சானுங்க. அவளை தேடி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிறுக்க மாடியில இருந்து குதிச்சான். இது கடையில என்னமோ நடந்திருக்கு. அதுதான் என்னன்னு தெரியல. அத்தா, மல்லிகா அங்கே வந்துட்டாளா? அவ எப்படி இங்க வருவா? அவளுக்கு விஷயமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து யாராவது இன்ஃபார்ம் பண்ணாதான் தெரியும். இங்க இருக்கிறவங்க யார் அவளுக்கு சொல்ல போறா? நாம சொல்லலாம்ல. போனை பொறுத்தா வரட்டும். அவளால் இந்த பிரச்சனைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அவள் அங்கே வந்தா இன்னும் பிரச்சனை பெருசாகும்ல. என்னத்த யோசிக்கிற? அவ இப்ப இங்க வந்தா கூட நாகராஜ் இந்த நிலைமையில இருக்கும்போது அவ நாகராஜ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாளே தவிர அவ பிரச்சனைய பெருசு பண்ணணும்னு நினைக்க அதுக்கு மாட்டா. நம்ம இருக்கோம்லத்தா. அவங்களுக்குள்ள இப்ப என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. அது தெரிஞ்சுக்குவோம். எப்படி அவளை வர வச்சு தனியா கூப்பிட்டு கேட்டுக்கலாங்கிறீங்களா? எதுக்காக தனியாக கூப்பிட்டு கேட்கணும்? எல்லாரும் முன்னாடியுமே வச்சு கேட்போம். நேற்று என்ன நடந்துச்சோ அதை சொல்லுன்னு கேட்போம். அவள் எதுவுமே சொல்லாட்டியும் அதுவும் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை தானே. முதல்ல அவள் போனை போட்டு வர சொல்லிட்டான். நான் முதல்ல அந்த மனுஷன்ட்ட போய் எப்பவும் போல ஒரு அழுக காட்சியை போட்டு அவனை அழுக வச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏத்தா, எப்படித்தான் உள்ளே போகணும்? இப்படியே போனீங்கன்னா ரிசப்ஷன் இருக்கும். ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட். ஆ சரிதான். அப்படியே மல்லிகாவுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு. நான் போய் ஒரு அழுகையை போடுறேன். இவ
எனக்கு தெரியும். இரு என்ன என்ன ஆச்சு? ஏன் யாருமே எனக்கு ஃபோன் பண்ணல? எப்படி? உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஏன் யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்னத்தம்மா சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் தம்பி பொழைக்கிறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயோ, நீங்க நீங்க என்னங்க சொல்றீங்க? எங்க யாராவது போய் பாத்தீங்களா? என்னங்க சொன்னாங்க? இப்ப எப்படி இருக்காரு? அம்மா மத்தியானத்துக்கு மேலதாம்மா உள்ள விடுவாங்க. அம்மா ஏன் இப்படி பண்ணாரு? அம்மா என்னம்மா நாங்கெல்லாம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. என்னம்மா நடந்துச்சு நேற்று? நேற்று நீ திடீர்னு வீட்டை விட்டு போயிட்டியா. அதுக்கப்புறம் வேதாப்புல கோவிச்சுக்கிட்டு ராத்திரி போன வீட்டுக்கே வரலையா. அப்புறம் நாகராஜ் தம்பி தான் தேடி பிடிச்சி வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கேன். அப்போ உங்க 3 பேத்துக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. வேதாவை இப்போ எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா அந்த தம்பி சாக கிடக்கிறதுனால அந்த பொண்ணை எதுவும் கேட்கறது இப்போ நல்லா இல்லை. நீ தாம்மா அதை சொல்லணும். நேற்று என்னதான் நடந்துச்சு? அந்த தம்பி உயிரை விடுற அளவுக்கு போயிருக்காப்புலன்னா ஏதோ நடந்திருக்கு. என்ன மல்லிகா பேசாம இருக்க? இல்ல ஏதாவது சொன்னாத்தானமா தெரியும் எங்களுக்கு. இல்லங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் நேத்து காலையிலேயே வீட்டை விட்டு போயிட்டேன். அதாம்மா அந்த வீட்டை விட்டு போனே இல்ல. அது எதுக்கு? ஏதோ பிரச்சனை ஆயிட்டானே போயிருக்க. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. இல்லையே, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. என்னம்மா பட்டுன்னு இப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்ட? என் மாப்பிள்ள உன்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லி மிரட்டினாரா இல்லையா? மாப்பிள்ள நீங்க மிரட்டினீங்களா இல்லையா சொல்லுங்க. அப்பெல்லாம் நீ போக மாட்டோம்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்க. அப்புறம் திடுதுப்புன்னு யாருக்கிட்டையுமே சொல்லாம நீ பாட்டுக்கு போயிருக்க. அப்போ ஏதோ பிரச்சனையாயிட்டே நீ போயிருக்க. அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டேன்னா, தம்பி ஏன் இப்படி பண்ணாருன்னு நாங்கள் யோசிச்சுக்கிறோம்ல. சொல்லுமா. அறிவு இருக்காடி உனக்கு? வீட்டுல எது நடந்தாலும் போய் உங்க அப்பன்ட்ட சொல்லுவியா? அந்த ஆளுக்கும் கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம எல்லாரும் முன்னாடியே வச்சு பொம்பளை மாதிரி கேள்வி கேட்டு இருக்கான். இங்க எங்க அண்ணன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். எங்களுக்கு அவன் தான் முக்கியம். இங்க வேணும்னே வந்து பெருசா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி புதுசா ஒரு பிரச்சனை கிளப்பலாம்னு பாக்குறீங்களா? என்ன மாப்பிள்ள, நான் இப்ப என்ன தப்பா கிட்டுன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிய? யோ, நீ கேட்டது எல்லாம் தப்புதாயா? எது தப்புன்னு சொல்லுங்க. நடந்ததை தானே கேட்டாரு எங்க அப்பா. இதுல என்ன நடக்கல சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் எங்களே ரொம்ப ஏளனமா பேசுறீங்க. இப்ப இவரு சொன்னதுல எது நடக்கலன்னு எனக்கு தெரியணும். சொல்லுங்க. ஏய், வாயை மூடிட்டு இருக்கிறதா இருந்தா 2 பேரும் இங்க இருங்க. தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். எங்க அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது. அவன் ஏன் அப்படி பண்ணாங்கிறத நாங்க அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. அவன் நல்லபடியா வரணும், எங்களுக்கு அதான் முக்கியம். உங்க இன்வெஸ்டிகேஷன் மூளையெல்லாம் வேற யார்ட்டையா கொண்டு போய் வச்சுக்கோ. எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க
அக்கா இந்த டீயாவது குடிங்களேன். வேண்டாம். இல்ல எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க, நீங்க மட்டும் தான் எதுவுமே சாப்பிட மாட்டீங்க. கொஞ்சம் டீயாவது குடிங்கக்கா. வேண்டாம் அனிதா, ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாத. அண்ணா என்ன ஆச்சுண்ணே? டாக்டர் என்ன சொன்னாரு? டேய் இன்னும் ஒன்றும் சொல்லலடா. சரி அப்பாவை நீ எப்படி விட்டு வந்த? அவர் உன் கூட வரேன்னு சொல்லியா? அவர் இங்கேருந்து கூட்டிட்டு போனதே அவரை வீட்டில் விட்டுட்டு வந்துடணுன்றதுக்காக தானே. அவர் என்னமோ கூட வரேன்னு சொல்லி அடம் பிடிச்சாரு. சரி கூட்டு வந்துட வேண்டியதானடா. அவர் ஏற்கனவே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காருண்ணே. இவங்க வேற அடுத்தடுத்து என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் அப்பாவை நினைச்சு பயந்துட்டு இருக்க முடியாதுண்ணே. அதுவும் கரெக்ட் தான். ஆனா அப்பா இப்ப தனியா இருப்பாருடா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நான் வீரையாவை அப்பா கூட இருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். வீரையா கூட இருப்பார். பிரிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க? ஏற்கனவே உள்ள கொடுத்துட்டேன். நேற்று நைட்டு வேற ஒரு டாக்டர் வந்து பார்த்துட்டு போனாரு. இப்போ வேற ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அவர் டியூட்டி டாக்டர், இவர் தான் சர்ஜர். ஆபரேஷன் பண்ண போற டாக்டர் இவர் தான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் தானே? சார், தமிழ்நாட்டிலே நம்பர் 1 சர்ஜர் இவர் தான் சார். இவர் பண்ணதுல 80% சக்சஸ் தான். ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸை கூட இவர் காப்பாத்திருக்காரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் கான்சியஸ் வரலையாமா? இல்ல டாக்டர். ம் ஓகே. இன்ஜெக்ஷன் போட்டிங்களா? இல்ல டாக்டர். ரிப்போர்ட்ஸ் எடுங்க. இன்ஜெக்ஷன் எடுங்க. இதை பிடிங்க, அங்கே வச்சிருங்க. ஓகே டாக்டர். ஓகே ம். பார்த்துக்குங்க. ஓகே டாக்டர். சுந்தர், டாக்டர் என்ன சொன்னாரு? அதான் சரியாயிடும் சொல்லிட்டு போனார்ல. நீ அழாம இரு. இப்ப வரைக்கும் அவர் கண்ணு முடிச்சு பார்க்கலையே. ஆபரேஷன் பண்ணிட்டா சரியாயிடும் வேதா. டாக்டர் பெரிய ஸ்பெஷலிஸ்டா. கிரிட்டிக்கலான கேஸ்லாம் கூட காப்பாத்திருக்காரா. எப்படி நாகராஜ காப்பாத்திருவாங்க? என் தம்பி கண்டிப்பா வந்துருவா. அவன் சரியாயிடுவா. ஒன்னும் கவலைப்படாது. நீ அழாத வேதா, நீ அழாத. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் நிச்சயம் வருவா. என்னங்க அன்னைக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. என்ன என்னடா பண்ண சொல்ற? நானும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன்டா, முடியல. டேய், அவன் எப்படி படுத்து கிடக்குறான்னு பார்த்தேன். இல்லடா துரு துரு துருன்னு இருப்பான்டா அவன். இப்போ எந்த அசைவுமே இல்லாம இருக்கிறது பாக்குறப்போ தைரியமா இருப்போம். மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குடா. என்னடா பண்ண சொல்ற? என்னண்ணே அண்ணே, அண்ணே அழாதண்ணே. அண்ணா ஒண்ணும் இல்லைண்ணா, அவனுக்கு சரியாயிடுங்க. அண்ணே வந்துருவாங்க, எல்லாம் சரியாயிடுங்க. நீ அழுவதானே ப்ளீஸ். டாக்டர், ஆபரேஷன் பண்ணா தம்பிக்கு சரியாயிடும்ல டாக்டர்? தலையில ரொம்ப டீப்பா காயம் இருக்கு. 2 இடத்துல பிளட் வேற கிளாட் ஆயிருக்கு. ஸ்கல் கிராக் ஒன்று இருக்கு. அதான் சுத்தமா கான்சியஸ் இல்லாம இருக்காரு. ஐயோ டாக்டர், ஒன்றும் ஆகாதில்ல? ரிஸ்க் தான் சார். கான்சியஸ் இருந்தா கூட பரவாயில்ல, சுத்தமா கான்சியஸே இல்லாம இருக்காரு. அதான் ப்ராப்ளம். ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் கான்சியஸ் வராம கூட போயிடலாம். இப்போ ஆபரேஷன் பண்றதே ரிஸ்க் எடுத்து பார்க்குற மாதிரி தான். 50% கூட சான்சஸ் இல்லை, 30% தான்.
ஆபரேஷனுக்கு அப்புறம் கண் முழிச்சா தான் உண்டு. 90% கோமாவுக்கு போக வாய்ப்பு இருக்கு.